ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட 30 மாவட்டத்திலேருந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க, தென்காசி மாவட்டத்தில் உள்ள கோவிலில் வந்து எந்தெந்த கோவிலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த கோவிலில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வேக்கன்சி பார்த்தோம்னா 381ன்னு சொல்லி இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த 30 டிஸ்ட்ரிக் கொடுத்துருந்தோம் இல்லையா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதிலேருந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்த நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அந்த கோயிலோட நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு கோயிலோட பெயர், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நிறைய 381 கோவிலுங்கும்போது அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிரும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, அருள்மிகு சிந்தாமணிநாத சுவாமி திருக்கோவில் வாசுதேவநல்லூரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஃபுல்லாகவே தென்காசி டிஸ்ட்ரிக்டில் உள்ள லிஸ்ட்டு. இந்த வாசுதேவநல்லூரில் உள்ள கோயிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 9/7/2024. அடுத்து அருள்மிகு திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் குற்றாலம் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 9/7/2024. சில கோவிலுக்கு வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகும், அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோவில் பண்பொழி கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 9/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 4வது பார்த்தோம்னா அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 9/7/2024. அடுத்து 5வது பார்த்தோம்னா அருள்மிகு இளஞ்சி குமாரர் திருக்கோவில் குற்றாலம் சாலை இளஞ்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவிலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 9/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 6வது பார்த்தோம்னா அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோவில் மாரந்தை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 13/7/2024 வந்து டேட்டு சேஞ்ச் ஆகுது, பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் மருதபுரம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 13/7/2024. அடுத்து 8வது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு தர்மராஜ திரௌபதி அம்மன் திருக்கோவில் மேலக்களங்கள் கொடுத்துருக்குறாங்க. 13/7/2024 வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9வது பார்த்தோம்னா அருள்மிகு கற்பக விநாயகர் மற்றும் முப்புடாதியம்மன் திருக்கோவில் ஐயனார் குளம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் 13/7/2024 தான் லாஸ்ட் டேட்டு. அடுத்து அருள்மிகு சுடலை மாடசாமி திருக்கோவில் மயமன் குறிச்சி, இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 13/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 11வது கோயில் பார்க்குறோம். அருள்மிகு வடமலை விநாயகர் திருக்கோவில் மயமன் குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் 13/7/2024 தான். அடுத்து வந்து சில கோயில்களுக்கு சேம் டேட்டு தான் வருது, 13/7/2024. அடுத்து 12வது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு பெத்தனாச்சி அம்மன் திருக்கோவில் சிவலர் குளம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் அதே சேம் டேட்டு தான். அடுத்து 13வது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு முப்படாதி அம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சிவலர் குளம் தான் கொடுத்துருக்குறாங்க, இது சேம் டேட்டு தான். அடுத்து 14வது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு சிற்றாற்று வீரியம்மன் திருக்கோவில் மாயம்மன் குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து 15வது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில், இது வந்து சிவலர் குளம் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து 16, அதாவது ஒரு ஊர்லேயே நிறைய கோவில் இருக்கும், அதிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 16வது கோயில் பார்த்தோம்னா அருள்மிகு விஸ்வ விநாயகர் மற்றும் காயத்ரி அம்மன் திருக்கோவில் நியர் வைத்தியலிங்க சுவாமி டெம்பிள் நல்லூர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து 17வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சிவலர் குளம் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 18வது கோவில் அருள்மிகு வெங்கடாச்சலபதி திருக்கோவில் ஆலங்குளம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து 19வது பார்த்தோம்னா அருள்மிகு செண்பக விநாயகர் திருக்கோவில் ஆண்டிப்பட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து 20வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வெங்கடாச்சலபதி திருக்கோவில் ஆண்டிப்பட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து 21வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் சுப்பிரமணியபுரம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் சேம் டேட்டு 13 தான். அடுத்த கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் மீனாட்சிபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் ஆண்டிப்பட்டி கொடுத்துருக்குறாங்க, சேம் டேட்டு தான். அடுத்து அருள்மிகு மாடசாமி திருக்கோவில் சுப்பிரமணியபுரம் கொடுத்துருக்குறாங்க. பின்கோடு வந்து பார்த்துக்கோங்க, உங்களோட ஊரோட பின்கோடா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 25வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் ஓடைமரச்சான் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 13/7/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 26வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு முப்படாதி அம்மன் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பூதத்தான் திருக்கோவில் உடையாம்புலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கும் சேம் டேட்டு தான். அடுத்து 27வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் புதுப்பட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. சேம் டேட்டு தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அடுத்து 28வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோவில்
குத்தப்பஞ்சான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 29வது கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் மடவார் விளாகம் பாப்பான்குளம் மடவார் விளாகம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 30வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வடக்குவார் செல்லியம்மன் திருக்கோவில் மடவார் விளாகம் பாப்பான்குளம் மடவார் விளாகம் பாப்பான்குளம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பின்கோடு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அந்தந்த ஊரான்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆஃபீஸில் போய் இந்த கோவில் கொடுத்துருக்காங்களே அங்கே போய் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். அடுத்து 31வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு நந்தவன விநாயகர் திருக்கோவில் நெட்டூர் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு சேம் டேட்டு தான், லாஸ்ட் டேட்டு 13/7/2024. அடுத்து 32வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் நாராயணபுரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 33வது கோவில் அருள்மிகு கோவிந்த விநாயகர் மற்றும் அருள்மிகு மாவடி சுடலை மாடசுவாமி திருக்கோவில் நெட்டூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 34வது கோவில் அருள்மிகு வெண்ணி உடையார் திருக்கோவில் காவலங்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 36வது கோவில் அருள்மிகு வடக்குவா செல்லியம்மன் திருக்கோவில் காவலங்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 37வது கோவில் அருள்மிகு நல்லமாடசாமி திருக்கோவில் காவலங்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 38வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு உச்சினி மாகாளியம்மன் திருக்கோவில் காடுவெட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 39வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சௌந்தர விநாயகர் திருக்கோவில் நெட்டூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 40வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் காவலங்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 41வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு பெருமாள் சுவாமி திருக்கோவில் காவலங்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 42வது கோவில் அருள்மிகு மாதாங்கோவில் கொடுத்துருக்குறாங்க திருக்கோவில்னு சொல்லிட்டு. இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இதுவுமே அதே சேம் டேட்டு தான் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு. அடுத்து 43வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு பெருமாள் சுவாமி திருக்கோவில் நியர் நவநீத கிருஷ்ணன் சுவாமி டெம்பிள் வீரகேரளம்புதூர்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 44வது கோவில் அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவில் கீழப்பட்டமுடையாபுரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 45வது கோவில் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் இங்கே பார்த்தோம்னா கழுநீர் குளத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 46வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் கீழப்பாவூர் கழுநீர் குளம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 47வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் தூத்திக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 48வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் இது வந்து நவநீத கிருஷ்ணபுரத்தில் வந்து இருக்குது. அடுத்து 49வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வெற்றிவேல் ஐயனார் ஊர்காவல் ஐயனார் திருக்கோவில் கழுநீர் குளம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 50வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வடிவம்மன் திருக்கோவில் கழுநீர் குளம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு சேம் டேட்டு தான் 13/7/2024. அடுத்து 51வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு மறவர் சாஸ்தா திருக்கோவில் கீழப்பாவூர் கழுநீர் குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இப்போ 52வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கருப்பசுவாமி வகையறா ஆலயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அருணா பேரியில் இருக்குது. அடுத்து 53வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சிதம்பர விநாயகர் திருக்கோவில் கீழப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 54வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு அக்கசாலை விநாயகர் திருக்கோவில் கீழப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 55வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு ராமசாமி மற்றும் வெங்கடாஜலபதி வகையறா திருக்கோவில் கீழப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 56வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் கீழப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 57வது பார்த்தோம்னா அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் கீழப்பாவூர் தான் இதுவும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 58வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் இதுவும் கீழப்பாவூர் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 59வது கோவில் இதுவும் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் கீழப்பாவூர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்துட்டு வேக்கன்சி பாருங்கள், நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கும்போது ஒரே கோயிலில் 4 வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து 60வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டமுடையபுரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 61வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கானக சாஸ்தா திருக்கோவில் கீழப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 62வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு காக்கும் வாழையன் சாஸ்தா திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் கீழப்பாவூரில் தான் இருக்குது. அடுத்து 63வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சாஸ்தா பூளுடையார் திருக்கோவில் குருசாமி திருக்கோவில்னு சொல்லுவாங்க. இது கீழப்பாவூரில் தான் இருக்குது. அடுத்து 64வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பட்டமுடையார்புரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 65வது கோவில் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் பொல்லாங்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 66வது கோவில் அருள்மிகு ராமசாமி திருக்கோவில் சங்கர நாராயணபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 67வது கோவில் அருள்மிகு பெரியகுளம் சாஸ்தா திருக்கோவில் கீழப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 68வது கோவில் அருள்மிகு பராக்கிரம பாண்டிய பெரிய ஐயனார் திருக்கோவில் நடுவயல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 69வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் பிறனூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 70வது கோவில் அருள்மிகு கருப்பசாமி திருக்கோவில் நடுவயல் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயில்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 13/7/2024. அடுத்து 71வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு குன்னக்குடி குத்தால விநாயகர் ஆலயத்துடன் இணைந்த
நித்திய பூஜை கட்டளை இளஞ்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 72வது கோவில் அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொட்டங்குளத்தில் இருக்குது. அடுத்து 73வது கோவில் அருள்மிகு பார்வதி அம்மன் திருக்கோவில் திருமலை டெம்பிள் கொடுத்துருக்குறாங்க. பண்பொழியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 74வது கோவில் பார்த்தோம்னா நாகம்மன் திருக்கோவில் திருமலை டெம்பிள் பண்பொழியில் இருக்குது. அடுத்து 75வது கோவில் அருள்மிகு முப்புடாதியம்மன் திருக்கோவில் திருமலை டெம்பிள், இதுவும் பண்பொழியில் தான் இருக்குது. அடுத்து 76வது கோவில் அருள்மிகு தர்மர் திருக்கோவில் திருமலை டெம்பிள் பண்பொழி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 77வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு பாலசுந்தர விநாயகர் திருக்கோவில் கரிசகுடியிருப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 78வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கலிங்க நாச்சியம்மன் திருக்கோவில் வடகரை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 79வது கோவில் அருள்மிகு பாலசுந்தர விநாயகர் திருக்கோவில் வடகரை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 80வது கோவில் அருள்மிகு உலகம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தென்பொதியில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 81வது டெம்பிள் பார்த்தோம்னா அருள்மிகு அக்ரகார விநாயகர் திருக்கோவில் நியர் தட்சிணாமூர்த்தி டெம்பிள் புளியரை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 82வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மடையுடையார் சாஸ்தா திருக்கோவில் புளியரை தான் கொடுத்துருக்குறாங்க இதுவும். அடுத்து 83வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு ஈஸ்வரியம்மன் திருக்கோவில், இது வந்து செங்கோட்டையில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 84வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மார்த்தாண்ட வள்ளியம்மன் திருக்கோவில் நியர் புளியரை புதூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 85வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு முப்புடாதியம்மன் திருக்கோவில் நியர் புளியரை புதூர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயில்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 13/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 86வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு தேவி ஸ்ரீ வளபூமியம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது செங்கோட்டையில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 87வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு தேவி சுற்றாற்று வீரியம்மன் திருக்கோவில் சுமை தீர்த்தபுரம்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 88வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு குற்றால நங்கையம்மன் திருக்கோவில் பூலான்குடியிருப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 89வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு முப்புடாதியம்மன் திருக்கோவில் திருமலாபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 90வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் சுரண்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 91வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மாதா என்ற அம்மன் திருக்கோவில் கீழே சுரண்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 92வது கோவில் அருள்மிகு யமதர்மராஜன் திருக்கோவில் கீழே சுரண்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 93வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு முப்புடாதியம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. வரகுநாதபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 94வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வடிவம்மாள் திருக்கோவில் சுரண்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 95வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வெற்றிவேல் ஐயனார் திருக்கோவில் குளையநேரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 96வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு விநாயகர் மற்றும் முப்புடாதியம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இடையர் தவணையை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 97வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு புது வீட்டம்மன் திருக்கோவில் குறுங்காவனம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 13/7/2024 தான். அடுத்து 98வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காமாட்சியம்மன் திருக்கோவில் வெள்ளக்கல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 99வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு குற்றால விநாயகர் திருக்கோவில் வெள்ளக்கல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 100வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மகா கணபதி திருக்கோவில் அகரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவில்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 13/7/2024 தான். அடுத்து 101வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் வீரகேரளம்புதூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 102வது கோவில் அருள்மிகு மாசானம் திருக்கோவில் வீரகேரளம்புதூர் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 103வது கோவில் அருள்மிகு வடக்குவா செல்லியம்மன் திருக்கோவில் வெள்ளக்கால் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 104வது கோவில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் கீழே வெள்ளக்கால் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 105வது கோவில் அருள்மிகு அரசரடி விநாயகர் திருக்கோவில் வீரணம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 106வது கோவில் அருள்மிகு வீரபாண்டிய விநாயகர் திருக்கோவில் வீரணம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 107வது கோவில் அருள்மிகு மாடசாமி திருக்கோவில் வீரணம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 108வது கோவில் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் முப்புடாதியம்மன் திருக்கோவில் கீழவேக்கல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 109வது கோவில் அருள்மிகு ஆசூரியம்மன் திருக்கோவில் வீரகேரளம்புதூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 110வது கோவில் அருள்மிகு வீரமாடன் திருக்கோவில் வீரகேரளம்புதூர் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோவில்களுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 13/7/2024 தான். அடுத்து 111வது கோவில் அருள்மிகு பிள்ளையார் திருக்கோவில் நியர் நவநீத கிருஷ்ண டெம்பிள் வீரகேரளம்புதூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 112வது கோவில் அருள்மிகு வடக்குத்தி அம்மன் திருக்கோவில் நியர் நவநீத கிருஷ்ணன் டெம்பிள் வீரகேரளம்புதூர் தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 113வது கோவில் அருள்மிகு வேலுகந்த அம்மன் திருக்கோவில் குளையநேரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 114வது கோவில் அருள்மிகு முப்புடாதியம்மன் திருக்கோவில் ஐயபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 115வது கோவில் அருள்மிகு சீவல விநாயகர் திருக்கோவில் ராஜபாண்டியன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 116வது கோவில் அருள்மிகு அம்மச்சி அம்மன் என்ற கருமேனியம்மன் திருக்கோவில் வீரகேரளம்புதூர் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயில்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 13/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 117வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு சாஸ்தா ஆதீனம் அழகிய ஐயனார் திருக்கோவில் வீரகேரளம்புதூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 118வது கோவில் அருள்மிகு
தாண்டவராயன் சாஸ்தா திருக்கோவில் ராஜபாண்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 119வது கோவில் அருள்மிகு அரசரடி விநாயகர் திருக்கோவில் வீரகேரளம்புதூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 120வது கோவில் அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் கீழக்கலங்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 121வது கோவில் அருள்மிகு வெங்கடாச்சலபதி கிருஷ்ணன் திருக்கோவில் மேலக்கலங்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 122வது கோவில் அருள்மிகு வடக்குவா செல்லியம்மன் திருக்கோவில் ஊத்துமலை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 123வது கோவில் அருள்மிகு ஆதிவரங்கொண்ட சுவாமி திருக்கோவில் பாப்திராமபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 124வது கோவில் அருள்மிகு வடகாசியம்மன் திருக்கோவில் பலப்திராமபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 125வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் மருதப்பபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 126வது கோவில் அருள்மிகு மாடசாமி திருக்கோவில் மருதப்பபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 127வது கோவில் அருள்மிகு அண்ணாமலைநாதர் திருக்கோவில் அண்ணாமலைநாதர்புரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவில்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது கிளாஸ் டேட்டு 13/7/2024 தான். அடுத்து 128வது கோவில் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் குமந்தபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 129வது கோவில் அருள்மிகு வடகாசி அம்மன் திருக்கோவில் குமந்தாபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 130வது கோவில் அருள்மிகு தூண்டில் மாடசாமி திருக்கோவில் வலசை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 131வது கோவில் அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவில் கடையநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 132வது கோவில் அருள்மிகு கடகாளீஸ்வரர் திருக்கோவில் கடையநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 133வது கோவில் அருள்மிகு சொக்கலிங்க மீனாம்பிகை திருக்கோவில் உர்மலலகையன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 134வது கோவில் அருள்மிகு கரிக மாணிக்க பெருமாள் திருக்கோவில் கடையநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 135வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் காசி தர்மம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 136வது கோவில் அருள்மிகு சொக்கைங்க விநாயகர் டெம்பிள் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 137வது கோவில் அருள்மிகு முத்து விநாயகர் திருக்கோவில் முத்து கிருஷ்ணபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 138வது கோவில் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் முத்து கிருஷ்ணபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 139வது கோவில் அருள்மிகு முப்படாதி அம்மன் திருக்கோவில் புளியங்குடி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 140வது கோவில் அருள்மிகு செல்லியரம்மன் திருக்கோவில் புளியங்குடி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோயில்களுக்கும் அப்ளை பண்ணுறது கிளாஸ் டேட்டு 13/7/2024. அடுத்து 141வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு பாம்பாளம்மன் திருக்கோவில் இன்சைடு த சந்தை, அதாவது பாம்பு கோவில் சந்தையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 142வது கோவில் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட் கரிவளம்பந்தநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 143வது டெம்பிள் பார்த்தோம்னா அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் இது வந்து புன்னையபுரத்தில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 144வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு குலசேகர நங்கையம்மன் திருக்கோவில் நயினாரகரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 145வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சுவாமி கட்டி விநாயகர் திருக்கோவில் கடையநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 146வது கோவில் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் கடையநல்லூர். அடுத்து 147வது கோவில் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் சிவகிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 148வது கோவில் அருள்மிகு தீர்த்தங்கரை மாரியம்மன் திருக்கோவில் சிவகிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 149வது கோவில் அருள்மிகு சங்கர விநாயகர் திருக்கோவில் தென்மலையில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 150வது கோவில் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் தாரகாபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 151வது கோவில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் தாரகாபுரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவில்களுக்கு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு 13/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 152வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு படியேறும் பெருமாள் திருக்கோவில் மலையடி குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 153வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் மலையடி குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 154வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலையடி குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 155வது கோவில் அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோவில் மலையடி குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 156வது கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் மலையடி குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 157வது கோவில் அருள்மிகு மகாதேவர் திருக்கோவில் மலையடி குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 158வது கோவில் அருள்மிகு பெருமாள் திருக்கோவில் கூடலூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 159வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் மேலக்கரிசல் குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 160வது கோவில் அருள்மிகு ஸ்ரீ வேண்டி வளர்த்த விநாயகர் மற்றும் ஸ்ரீ சாஸ்தா சொரிமுத்தையனார் திருக்கோவில் நாராயணபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 161வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இனாம் கோவில்பட்டி இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 162வது கோவில் வந்து அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் கிருஷ்ணாபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 163வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் வலசையை கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோவில்களுக்கும் அப்ளை பண்ணுறது கிளாஸ் டேட்டு 13/7/2024. அடுத்து 164வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வனராக்கியம்மன் திருக்கோவில் சொக்கம்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 165வது கோவில் அருள்மிகு திருமலை கொழுந்து விநாயகர் திருக்கோவில் கொடிக்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 166வது கோவில் அருள்மிகு ஸ்ரீமன் நாராயண சுவாமி திருக்கோவில் கடையநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 167வது கோவில் அருள்மிகு வேடசாமி திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இடைகாலில் இருக்குது. அடுத்து 168வது கோவில் அருள்மிகு மாடசாமி திருக்கோவில் அண்டர்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 169வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில்
இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டக்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 170வது கோவில் அருள்மிகு வேலுகந்தம்மன் திருக்கோவில் பட்டக்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 171வது கோவில் அருள்மிகு சாஸ்தா திருக்கோவில் டிஎன் புதுக்குடி, புளியங்குடியில் வந்து தெக்கூரை வந்து டிஎன் புதுக்குடின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்குது. அடுத்து 172வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சிவஞான தேசிகர் திருக்கோவில் மலையடிக்குறிச்சியில் இருக்குது. அடுத்து 173வது கோவில் அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவில் சொக்கம்பட்டியில் இருக்குது. அடுத்து 174வது கோவில் அருள்மிகு கன்னி விநாயகர் திருக்கோவில் சிவகரியில் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு 13/7/2024. அடுத்து 175வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கோவிந்தன் என்று கிருஷ்ணன் திருக்கோவில் சிவகரியில் இருக்குது. அடுத்து வந்து 176வது கோவில் அருள்மிகு வனப்பேச்சியம்மன் திருக்கோவில் விஸ்வநாதபேரியில் வந்து இருக்குது இந்த கோவில். அடுத்து 177வது கோவில் அருள்மிகு தேவ விநாயகர் திருக்கோவில் வாசுதேவநல்லூர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 178வது கோவில் அருள்மிகு கீழமாரியம்மன் என்ற சிவசக்தி மாரியம்மன் திருக்கோவில் சிவகரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 179வது கோவில் அருள்மிகு சங்கர விநாயகர் திருக்கோவில் டிஎன் புதுக்குடி. அடுத்து 180வது கோவில் அருள்மிகு வடக்கத்தியம்மன் திருக்கோவில் வெள்ளானக்கோட்டையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 181வது கோவில் அருள்மிகு அலங்காரியம்மன் திருக்கோவில் கருப்பசாமி திருக்கோவில், இது வந்து தலவங்கோட்டையில் இருக்குது. அடுத்து 182வது கோவில் அருள்மிகு கோட்டைமலை கருப்பசாமி என்ற சுவாமிமலை கருப்பசுவாமி திருக்கோவில் நகரத்தில் வந்து இந்த வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 183வது கோவில் அருள்மிகு பெரியகுளம் ஐயனார் திருக்கோவில் நகரம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 184வது கோவில் அருள்மிகு புங்கமுடை ஐயனார் திருக்கோவில் நகரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 185வது கோவில் அருள்மிகு பூபால கண்டியம்மன் திருக்கோவில் ராமசாமியபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 186வது கோவில் அருள்மிகு ராமசாமி திருக்கோவில் ராமசாமியபுரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோவில்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 13/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 187வது கோவில் அருள்மிகு பால உடையார் திருக்கோவில் ராமசாமியபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 188வது கோவில் அருள்மிகு சேனையர் பால விநாயகர் திருக்கோவில் சிந்தாமணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 189வது கோவில் அருள்மிகு ராஜராஜேஸ்வரியம்மன் திருக்கோவில் சிந்தாமணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 190வது கோவில் அருள்மிகு தினசரி மாடசாமி திருக்கோவில் சிந்தாமணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 191வது கோவில் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இது வந்து தென்மலையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 192வது கோவில் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில், இது வந்து எடையன்குளத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 193வது கோவில் அருள்மிகு ஐவர் ராஜா திருக்கோவில் மலையடிக்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 194வது கோவில் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் புளியங்குடி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 195வது கோவில் அருள்மிகு திக்கல்வாய் மொழி ஐயனார் திருக்கோவில் நகரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 196வது கோவில் அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் டிஎன் புதுக்குடி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 197வது கோவில் அருள்மிகு சுந்தர பால விநாயகர் திருக்கோவில் சிவகரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 198வது கோவில் அருள்மிகு பராக்கிரம பாண்டிய விநாயகர் திருக்கோவில் பட்டக்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 199வது கோவில் அருள்மிகு மாதாங்கோவில் என்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் புளியங்குடி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 200வது கோவில் அருள்மிகு ஆவடியம்மன் திருக்கோவில் நாராயணபேரின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 13/7/2024 தான். அடுத்து 201வது கோவில் அருள்மிகு ராமபாண்டியன் திருக்கோவில் நெல்கட்டும் சேவல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 202வது கோவில் அருள்மிகு கரையடி சித்தி விநாயகர் திருக்கோவில் தென்மலை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 203வது கோவில் அருள்மிகு பேச்சியம்மன் திருக்கோவில் தென்மலை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 204வது கோவில் அருள்மிகு பத்திரகாளியம்மன் திருக்கோவில் ராமசாமியபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 205வது கோவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் கூடலூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 206வது கோவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் ராயகிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ராயகிரி தான் எங்கள் அம்மாவோட ஊர். அங்கே வந்து ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 207வது கோவில் பார்க்குறோம், அருள்மிகு வனபத்திர காளியம்மன் திருக்கோவில் சிவராமப்பேட்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 208வது கோவில் அருள்மிகு வீரபெருமாள் ஐயனார் திருக்கோவில் கூடலூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 209வது கோவில் அருள்மிகு அரசரடி விநாயகர் திருக்கோவில் சிந்தாமணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 210வது கோவில் அருள்மிகு சுடலை மாடசுவாமி திருக்கோவில் திருவேட்டநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 211வது கோவில் அருள்மிகு கற்பக நாச்சியார் அம்மன் திருக்கோவில் மிடில் ஸ்ட்ரீட். அடுத்து 212வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வடகாசி அம்மன் திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ் திருவட்டநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 213வது கோவில் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் ரோடு ஏட்ஜ் திருவட்டநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 214வது கோவில் அருள்மிகு வடகாசி அம்மன் திருக்கோவில் மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட் அரியநாயகிபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 215வது கோவில் அருள்மிகு கிருஷ்ணன் திருக்கோவில்
அருணாச்சலபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 216வது கோவில் அருள்மிகு சின்னத்தம்பி திருக்கோவில் வெஸ்ட் சைட் ஆஃப் த ரோடு சேந்தமரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 217வது கோவில் அருள்மிகு அருணாச்சல விநாயகர் திருக்கோவில் புன்னைவனம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 218வது கோவில் அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோவில் மிடில் ஆஃப் த ஃபீல்டு வேற்றம்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 219வது கோவில் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் திருவேட்டநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 220வது கோவில் அருள்மிகு உலகம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெரிய சாமியாபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 221வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு வரத விநாயகர் திருக்கோவில் சாம்பார் வடகரை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 222வது கோவில் அருள்மிகு ராமசாமி திருக்கோவில் சாம்பார் வடகரை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு 13/7/2024 தான். அடுத்து 223வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு சாஸ்தா வெங்கலமுடையார் திருக்கோவில் இடைகால் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 224வது கோவில் அருள்மிகு வெயிலுகந்த விநாயகர் திருக்கோவில் மலையடி குறித்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 225வது கோவில் அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவில் நகரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 226வது கோவில் அருள்மிகு நொண்டி மாரியம்மன் திருக்கோவில் சிவகிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 227வது கோவில் அருள்மிகு கரடி மாடசாமி திருக்கோவில் சுப்பிரமணியபுரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோவில் வர வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 13/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 228வது கோவிலில் இருந்து டேட்டு சேஞ்ச் ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 20/7/2024 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து உள்ள கோவில்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 228வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு பூங்கடி விநாயகர் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 229வது கோவில் அருள்மிகு அருணாச்சல விநாயகர் திருக்கோவில் புன்னைவனம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு 20/7/2024 தான் லாஸ்ட் டேட்டு. அடுத்து 230வது கோவில் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 231வது கோவில் அருள்மிகு அபிஷேகரபுரம் விநாயகர் இது திருக்கோவில் வந்து தென்காசியில் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு 20/7/2024 தான். அடுத்து 232வது கோவில் அருள்மிகு அக்கசாலை விநாயகர் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 233வது கோவில் அருள்மிகு காசி விநாயகர் திருக்கோவில் துவரங்குளம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு 20/7/2024 தான். அடுத்து 234வது கோவில் அருள்மிகு விநாயகர் கடவுள் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 235வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு மகா கணபதி திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. கீழப்புலியூர் கொடுத்துருக்குறாங்க தென்காசியில். அடுத்து 236வது கோவில் அருள்மிகு மகா கணபதி திருக்கோவில் மேலப்புலியூர் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 237வது கோவில் அருள்மிகு செண்பக விநாயகர் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 238வது கோவில் அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் காசிமாஜபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 239வது கோவில் அருள்மிகு எக்கலாதேவியம்மன் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 240வது கோவில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 241வது கோவில் அருள்மிகு லட்சுமி அம்மன் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 242வது கோவில் அருள்மிகு கன்னிமாரம்மன் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 243வது கோவில் அருள்மிகு நடுமாதா என்ற அங்காள பரமேஸ்வரியம்மன் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 244வது கோவில் அருள்மிகு உச்சி மாகாளியம்மன் கிருஷ்ணசுவாமி திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 245வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் ஆயிரப்பேரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 246வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் பட்டப்பத்துன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 247வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் வடக்கு நன்னகரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 248வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் வந்து நன்னகரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 249வது கோவில் அருள்மிகு சாஸ்தா மருத உடையார் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 250வது கோவில் அருள்மிகு சபரிமலையன் சாஸ்தா திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 251வது கோவில் அருள்மிகு வாழ்வகை சாஸ்தா பால உடையார் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 252வது கோவில் அருள்மிகு சாஸ்தா திருநாமம் உடையார் திருக்கோவில் கீழப்புலியூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 253வது கோவில் அருள்மிகு மின்னடிச்சேரி சாஸ்தா திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 254வது கோவில் அருள்மிகு சுடலைமான சுவாமி திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 255வது கோவில் அருள்மிகு முனியாண்டி சுவாமி திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 256வது கோவில் அருள்மிகு விஜயா விநாயகர் திருக்கோவில் தென்காசி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோவில்களுக்கும் 20/7/2024 அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 257வது கோவில் அருள்மிகு சீதா சமேத ராமசுவாமி திருக்கோவில் நன்னகரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 258வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் கண்டமங்கலம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 259வது கோவில் அருள்மிகு வரம் தரும் பெருமாள் திருக்கோவில் இளஞ்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 260வது கோவில் அருள்மிகு வினை தீர்த்த விநாயகர் திருக்கோவில் ஐயபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 261வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் ஐயபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 262வது கோவில் அருள்மிகு குற்றால விநாயகர் திருக்கோவில் இது வந்து
திப்பனம்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 263வது கோவில் அருள்மிகு வேம்படியம்மன் திருக்கோவில் மேலப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 264வது கோவில் அருள்மிகு குறுந்தடி விநாயகர் திருக்கோவில் மேலப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் 20/7/2024 அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 265வது கோவில் அருள்மிகு மருதவுடையார் சாஸ்தா திருக்கோவில் மேலப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 266வது கோவில் அருள்மிகு சடை உடையார் சாஸ்தா திருக்கோவில் மேலப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 267வது கோவில் அருள்மிகு பட்டமுடையார் சாஸ்தா திருக்கோவில் மேலப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 268வது கோவில் அருள்மிகு கருப்பசாமி திருக்கோவில் கல்லூரணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 269வது கோவில் அருள்மிகு குளத்தூராயன் சாஸ்தா திருக்கோவில் சுந்தரபாண்டியபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 270வது கோவில் அருள்மிகு குற்றால விநாயகர் திருக்கோவில் குலசேகரப்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 271வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் குலசேகரப்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 272வது கோவில் அருள்மிகு கலியுக வரத விநாயகர் திருக்கோவில் பட்டக்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 273வது கோவில் அருள்மிகு ராமசாமி திருக்கோவில் திருமலாபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 274வது கோவில் அருள்மிகு நவநீத கிருஷ்ண சுவாமி திருக்கோவில் பட்டக்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 275வது கோவில் அருள்மிகு உடையார் சாமி திருக்கோவில் திருச்சிற்றம்பலம் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோயில்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 20/7/2024 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 276வது கோவில் அருள்மிகு சந்தி விநாயகர் மற்றும் முப்படாதியம்மன் திருக்கோவில் மேலப்பாவூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 277வது கோவில் அருள்மிகு அமராவதியம்மன் திருக்கோவில் நாடார்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 278வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் நடக்கணுப்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 279வது கோவில் அருள்மிகு துர்க்கையம்மன் திருக்கோவில் பொட்டல்புது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 280வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் வேட்சமுத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 281வது கோவில் அருள்மிகு உமையொரு பாக விநாயகர் திருக்கோவில் ரவணசமுத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 282வது கோவில் அருள்மிகு ஸ்ரீ முப்படாதியம்மன் திருக்கோவில் திருமலையப்பபுரம் தெற்கு கடையம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 283வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் அயன் பொட்டல்புதூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 284வது கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருமலையப்புரம் கொடுத்துருக்குறாங்க. தெற்கு கடையம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா கோயில்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு 20/7/2024 தான் லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 285வது கோவில் அருள்மிகு சேவகத்துரைசாமி திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ் கொடுத்துருக்குறாங்க. வடநத்தம்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 286வது கோவில் அருள்மிகு வாகையாடி பிள்ளையார் திருக்கோவில் தெற்கு கடையம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 287வது கோவில் அருள்மிகு செல்வ விநாயகர் என்ற சித்தி விநாயகர் திருக்கோவில் மேலக்கடையம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 288வது கோவில் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் கோவிந்தபேரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 289வது கோவில் அருள்மிகு சாஸ்தா சூட்சமுடையார் திருக்கோவில் கடையம் பெரும்பத்தூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 290வது கோவில் அருள்மிகு சொக்கலிங்க சுவாமி திருக்கோவில் அடைச்சாணின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 291வது கோவில் அருள்மிகு குற்றால விநாயகர் திருக்கோவில் வில்லேஜ் அவுட் சைடு வெள்ளலங்கலம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 292வது கோவில் அருள்மிகு விருமாடசாமி என்ற பேய்கோவில் அடைச்சாணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 293வது கோவில் அருள்மிகு பிடாரி விளாகம் ஸ்ரீ வேலு முத்தம்மன் மாரியம்மன் உச்சி மகாளியம்மன் திருக்கோவில் அடைச்சாணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 20/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 294வது கோவில் அருள்மிகு ஸ்ரீ அரசரடி சந்தர விநாயகர் திருக்கோவில் அடைச்சாணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 295வது கோவில் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் பூவன் குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 296வது கோவில் அருள்மிகு முத்து விநாயகர் திருக்கோவில் ஆழ்வார்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 297வது கோவில் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட் கரிவளம் வந்தநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 298வது கோவில் அருள்மிகு பால விநாயகர் திருக்கோவில் கீழாம்பூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 299வது கோவில் அருள்மிகு இளைய பெருமாள் சாஸ்தா திருக்கோவில் பந்தப்புலி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 300வது கோவில் அருள்மிகு பொது முப்படாதியம்மன் திருக்கோவில் அடைச்சாணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 20/7/2024 தான். அடுத்து 301வது கோவில் பார்க்குறோம். அருள்மிகு காசி விநாயகர் திருக்கோவில் எண்ட் ஆஃப் த வில்லேஜ் எட்டுச்சேரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 302வது கோவில் அருள்மிகு சாஸ்தா மட உடையார் திருக்கோவில் அடைச்சாணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 303வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் எட்ஜ் ஆஃப் த லேக் எட்டுச்சேரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 304வது கோவில் அருள்மிகு பால விநாயகர் திருக்கோவில் பருவக்குடி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 305வது கோவில் அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவில் மிடில் ஆஃப் த வில்லேஜ் பாறைப்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 306வது கோவில் அருள்மிகு ஸ்ரீ மாடசுவாமி திருக்கோவில் கீழாம்பூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 307வது கோவில் அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மன் திருக்கோவில் கீழாம்பூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 308வது கோவில் அருள்மிகு ராமசுவாமி திருக்கோவில் கீழாம்பூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 309வது திருக்கோவில் அருள்மிகு அம்மஞ்சேர் அம்மன் டெம்பிள் ஸ்ட்ரீட் மிடில்
திருவேங்கடம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 310வது கோவில் அருள்மிகு இசக்கியம்மன் திருக்கோவில் ஆழ்வார்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோயில்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 20/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 311வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு விநாயகர் திருக்கோவில் சங்கரன் டெம்பிள் மெயின் ரோடு குறிஞ்சன்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 312வது கோவில் அருள்மிகு வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோவில் ஆழ்வார்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 313வது கோவில் அருள்மிகு நவநீத கிருஷ்ணர் திருக்கோவில் அடைஞ்சாணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 314வது கோவில் அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் மிடில் ஆஃப் த வில்லேஜ் அழகாபுரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 315வது கோவில் அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோவில் பாப்பக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 316வது கோவில் அருள்மிகு ஐயனார் டெம்பிள் சத்திரப்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 317வது கோவில் அருள்மிகு கொம்பு மாடசாமி திருக்கோவில் மிடில் ஆஃப் த வில்லேஜ் இது வந்து சுப்பையாபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 318வது கோவில் அருள்மிகு துர்க்கையம்மன் கோவில் கொடுத்துருக்குறாங்க மிடில் ஆஃப் த வில்லேஜ் இது வந்து பெருங்கோட்டூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 319வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் எட்ஜ் ஆஃப் த லேக் கே ஆலங்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 320வது கோவில் அருள்மிகு கண்ணூரம்மன் திருக்கோவில் மிடில் ஆஃப் த வில்லேஜ் செட்டிக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 321வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் எட்ஜ் ஆஃப் த லேக் நாலுவாசங்கோட்டைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 322வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் பாலங்கோட்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 323வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் அழகாபுரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 324வது கோவில் அருள்மிகு பிள்ளையார் திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ் பாலங்கோட்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 325வது கோவில் அருள்மிகு சௌபாக்கிய விநாயகர் திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ் கரிசக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 326வது கோவில் அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவில் மிடில் ஆஃப் த வில்லேஜ் பாலங்கோட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து 327வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் நார்த் சைட் ஆஃப் த மெயின் ரோடு கரிசக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 328வது கோவில் அருள்மிகு கருப்பசாமி திருக்கோவில் கரிசக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 329வது கோவில் அருள்மிகு மாசான முத்துசாமி திருக்கோவில் மிடில் ஆஃப் த ஃபீல்டு சேவக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 330வது கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வீரசிகாமணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 331வது கோவில் அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவில் சேவக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 332வது கோவில் அருள்மிகு சந்தன மாரியம்மன் திருக்கோவில் சென்டர் ஆஃப் த வில்லேஜ் அன்னபூர்ணபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 333வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சிதம்பர சுவாமி திருக்கோவில் சேவக்குளம் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோவில்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 20/7/2024 தான். அடுத்து 334வது கோவில் அருள்மிகு சீனிவாச பெருமாள் மற்றும் கிருஷ்ணன் திருக்கோவில் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் மைப்பாறை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 335வது கோவில் அருள்மிகு மலைச்சாமி என்ற ராமர் திருக்கோவில் டாப் ஆஃப் த ஹில் சாயமலை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 336வது கோவில் அருள்மிகு அலங்காரியம்மன் திருக்கோவில் மருதபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 337வது கோவில் அருள்மிகு குறும்படை ஐயனார் திருக்கோவில் கொடுத்துருக்காங்க. இதுவும் மருதபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 338வது கோவில் அருள்மிகு வெளியப்ப சுவாமி திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ் நீலத்தநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 340வது கோவில் அருள்மிகு ஆனந்தவள்ளியம்மன் திருக்கோவில் பெரிய கோவில் குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 341வது கோவில் அருள்மிகு ஐநூறு நங்கையம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து திருவேங்கடம் மெயின் ரோடு அழகாபுரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 342வது கோவில் அருள்மிகு விக்ரமபாண்டிய விநாயகர் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது பெரிய கோவில் குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 343வது கோவில் அருள்மிகு பராக்கிரம பாண்டிய விநாயகர் திருக்கோவில் வெஸ்ட் சைட் ஆஃப் த ரோடு குருக்கல் பெட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 20/7/2024 தான். அடுத்து 344வது கோவில் அருள்மிகு ஆதினமிளகியம்மன் திருக்கோவில் பெரிய கோவில் குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 345வது கோவில் அருள்மிகு திருவடியம்மன் திருக்கோவில் நார்த் சைட் ஆஃப் த வில்லேஜ் குருக்கல்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 346வது கோவில் அருள்மிகு வடபத்திரகாளியம்மன் திருக்கோவில் படவனலி சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 347வது கோவில் அருள்மிகு உச்சினி மகாளியம்மன் மற்றும் காந்தாரி அம்மன் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து குருவி குளம் கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமலிங்கபுரத்தில் இருக்குது. அடுத்து 348வது கோவில் அருள்மிகு மலையடி ஐயனார் திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க வில்லேஜ் அவுட் சைடு. இது வந்து வடக்கு குருவக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 349வது கோவில் அருள்மிகு ஸ்ரீனிவாச விநாயகர் திருக்கோவில் ரோடு எட்ஜி வந்து கொடுத்துருக்குறாங்க பெரும்பத்தூர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து அடுத்து 350வது கோவில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் வில்லேஜ் மிடில் ஆலமேனக்கம்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 353வது கோவில் வந்து அருள்மிகு செல்லியாரம்மன் திருக்கோவில் மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட் பனையூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 354வது கோவில் அருள்மிகு ராமசாமி திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ்
கரிவளம் வந்தநல்லூர் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாருக்குமே அப்ளை பண்ணுறது லாஸ்ட்டு 20/7/2024. அடுத்து 355வது கோவில் அருள்மிகு சூரியலிங்க சுவாமி திருக்கோவில் பார்க்குறோம். டாப் ஆஃப் த ஹில் கரிசாதனம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 356வது கோவில் அருள்மிகு தோணீஸ்வரர் திருக்கோவில் மாரத்தோணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 357வது கோவில் அருள்மிகு சுந்தர ராஜ பெருமாள் திருக்கோவில் மேல மாரத்தோணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 358வது கோவில் அருள்மிகு சிவன் திருக்கோவில் ஸ்ட்ரீட் 8 மணலூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 359வது கோவில் அருள்மிகு ஆண்டாமை செல்லியம்மன் திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ் கீழவயலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 360வது கோவில் அருள்மிகு மொட்டைய சுவாமி திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ் வயலி கொடுத்துருக்குறாங்க. 361வது கோவில் அருள்மிகு கருணாகர விநாயகர் சுவாமி திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரீட் கீழவயலி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 362வது கோவில் அருள்மிகு உடையநாயகி அம்மன் திருக்கோவில் கீழவயலி கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோவிலுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 20/7/2024 கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 363வது கோவில் கொடுத்துருக்குறாங்க. அருள்மிகு பிள்ளையார் என்ற வரசித்தி விநாயகர் திருக்கோவில் அவுட் சைட் ஆஃப் த வில்லேஜ் கீழவயலி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 364வது கோவில் அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவில் நியர் பஸ் ஸ்டாப் பெரும்பத்தூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 365வது கோவில் அருள்மிகு மூக்கரை விநாயகர் திருக்கோவில் மிடில் ஆஃப் த ஃபீல்டு மீனாட்சிபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 366வது கோவில் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் இது வந்து மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட் பனையூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 367வது கோவில் அருள்மிகு கிருஷ்ணன் திருக்கோவில் பனையூர் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 368வது கோவில் அருள்மிகு செல்லியரம்மன் திருக்கோவில் மிடில் ஆஃப் த ஃபீல்டு எட்டுச்சேரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 369வது கோவில் அருள்மிகு சந்தன பெருமாள் திருக்கோவில் கரிசாத்தன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 370வது கோவில் அருள்மிகு வரசித்தி விநாயகர் மற்றும் பாலமுருகன் திருக்கோவில் மிடில் ஆஃப் த வில்லேஜ் நொச்சிக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 371வது கோவில் அருள்மிகு சித்தி என்ற சிதம்பர விநாயகர் திருக்கோவில் வெள்ளான்குளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 372வது கோவில் அருள்மிகு முப்படாதியம்மன் திருக்கோவில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பூசாரி ஹவுஸ் குலசேகர மங்கலம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 373வது கோவில் அருள்மிகு ஆதிமூல விநாயகர் திருக்கோவில் நடுவக்குறிச்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 374வது கோவில் அருள்மிகு உலகுடையார் சாஸ்தா திருக்கோவில் கொடுத்துருக்குறாங்க. வில்லேஜ் அவுட் சைடு வடநத்தம்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 375வது கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஸ்ட்ரீட் சென்டர் ஆவுடையாபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 376வது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு குழல்வாய் மொழியம்மன் திருக்கோவில் பிகைண்ட் த பஸ் ஸ்டாப் குண்டம்பட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 377வது கோவில் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் மிடில் ஆஃப் த வில்லேஜ் சாமிநாதபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 378வது கோவில் அருள்மிகு அமாச்சியர் திருக்கோவில் என்ட்ரன்ஸ் ஆஃப் த வில்லேஜ் வரகுண ராமபுரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 379வது கோவில் அருள்மிகு ஐயனார் திருக்கோவில் எட்ஜ் ஆஃப் த லேக் வரகுணாமபுரம் இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 380வது கோவில் அருள்மிகு வாழவந்தனம்மன் திருக்கோவில் வில்லேஜ் அவுட் சைடு நாலுவாசன் கோட்டை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 381வது கோவில் அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் நாராயணபுரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா கோவில்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா 20/7/2024 கொடுத்துருக்குறாங்க. தென்காசி டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தோம்னா 381 கோவிலில் இருந்து இந்த அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கோவிலில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். நம்ம இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா HRC.ல அந்த வெப்சைட் இருக்கும் இல்லையா, அந்த வெப்சைட்டில் போய் நம்ம வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கான அந்த இது கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அறங்காவலர் விண்ணப்பம் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா அதுக்கான டிஸ்ட்ரிக் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து இதில் கிளிக் பண்ணோன்னா நமக்கான வேக்கன்சி லிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு இந்த ரைட் சைடு எப்படி தள்ளணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் தள்ளணும்னு வச்சுக்கோங்க. இந்த பதிவிறக்கம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா ப்ளூ கலரில், அதுக்கு அடுத்து வந்துட்டு விண்ணப்பம் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பிப்பதற்கான அந்த ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. அதிலே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.